தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையிலும் கூட அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் சிந்திக்க வேண்டிய வேத பகுதியானது 2 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இங்கே நாம் பார்க்கிறதான சம்பவமானது எசேக்கியா ராஜாவை பற்றி பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு நல்ல காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எசேக்கியாவோடு தேவன் இருந்தார் என்பதையும், இருந்ததுபடினாலே தேவனாலே அவன் செய்யப்பட்ட வேலைகளையும் நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் யாரோடெல்லாம் இருக்கிறாரோ அவர்களை எவ்வளவாய் பயன்படுத்துகிறார், அவர்கள் செய்கிற காரியங்கள் எவ்வளவு நேர்த்தியாய் இருக்கிறது என்பதை நாம் கண்டு விசுவாசித்து இதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த முடியும். அதைத்தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அப்படி குறித்து இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து 18ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய சகலமும் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டது. அவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டது. அவன் ராஜாவாகிற போது 25 வயது உள்ளவனாக இருந்தான். தன் பிதாக்கள் எப்படியெல்லாம் தேவனை சேவித்தார்களோ அதே போல அவனும் தேவனை சேவிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். விக்கிரக தோப்புகள் தன் தேசத்தில் இல்லாதபடிக்கு அவைகளை உடைத்து நொறுக்கி அதை சீர்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்வதற்கு எசேக்கியா ராஜா ஆயத்தமாக இருந்தார். ஆகவே தேவன் அதை பார்க்கிறது மாத்திரமல்ல, அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவனோடு கூட தேவன் இருந்தார். அவனை குறித்து அந்த 7ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் தேவன் கூட இருந்து அனுகூலமான காரியங்களை செய்து அவனை வெற்றி சிறக்க செய்தார். அவனுக்கு நன்மைகளை கொடுத்தார், அவனுக்கு உயர்வை கொடுத்தார், அவனுக்கு மேன்மைகளை கொடுத்தார், அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அவனுக்கு செல்வங்களை கொடுத்தார், நல்ல பேரை கொடுத்தார், புகழை கொடுத்தார். எதனாலே? தேவன் அவனோடு இருந்தது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தான். எந்த இடத்திலும் விக்கிரகத்தை அவன் வணங்குவதற்கு தயாராக இல்லை. விக்கிரக தோப்புக்களை உடைத்து நொறுக்குவதற்கு அவன் ஆயத்தமுள்ளவனாக இருந்தான். தன் பிதாக்கள் செய்தது போலவே தானும் பக்தியுள்ளவனாய், தேவனுக்கு பிரியமுள்ளவனாய், தேவன் விரும்புகிற ஆட்சி செய்வதும் அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ்வதும் அவனுக்கு பிரியமாய் காணப்பட்டது. அதுவே அவனுடைய சித்தமாய் காணப்பட்டது. அதை தேவன் விரும்புவார் என்று சொல்லி நம்பி அவைகளை செய்ய ஆரம்பித்தான். ஆகவே தான் அவனோடு கூட கர்த்தர் கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட இருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது மாத்திரமல்ல, அவன் அசீரியன் ராஜாவை சேவியாமல், அசீரியன் ராஜாவுக்கு அவன் கீழ்ப்படியாமல், ராஜா சொல்லக்கூடிய காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் விக்கிரக தோப்புக்களை உடைத்து நொறுக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட வைராக்கிய வாஞ்சியோடு கூட தேவனுக்காக அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியதான ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்தார், அவனுக்கு நன்மைகளை செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மோடு இருப்பாரானால், நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால், நம்மையும் தேவன் நேசிக்கிறது மாத்திரமல்ல, உயர்த்துகிறது மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கும் அநேக இடங்களிலே நம்முடைய காரியங்களை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த வேண்டும். ராஜாக்களை அல்ல, மனிதர்களை அல்ல, அதிகாரிகளை அல்ல, கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தரித்து கொண்டவர்களாக, அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள் வளரக்கூடியவர்களாக காணப்பட தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென்.